மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து லோன் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோன் அமௌண்ட்டு வந்து நான் 1 lakh வந்து லோன் வாங்கியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 12%, 5 வருஷத்துக்கு கட்டுறேன். அப்போனா மந்த்லி நம்ம வந்து எவ்வளோ வந்து கட்டுற மாதிரி இருக்கும், மந்த்லி வந்து நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதுக்கு ஃபார்முலா என்னென்னா பிஎம்டிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, பிஎம்டின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா ரேட்டு கேட்குது. இங்கே ரேட்டு வந்து என்ன கொடுத்துருக்கு, 12%. இந்த 12% கிளிக் பண்ணிட்டு /12 சொல்லி கொடுத்துருங்க. ஏன் 12னால் நம்ம வந்து இங்கே வந்து 5 வருஷத்தில் கொடுக்குறோம், 5 வருஷம் இது பண்ணுறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம். அப்போ இந்த 12 மாதம் இங்கே கால்குலேட் பண்ணிக்கணும். கமா கொடுத்துட்டு அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம், 5 × 12 60. இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துட வேண்டியது 60ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இல்லைன்னா இதை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணலாம். அதுக்கு பதில் நம்ம 60 மாதத்தை கொடுத்துருங்க, 60ன்னு கொடுத்துட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருங்க, ஒரு -1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மாதம் மந்த்லி இந்த அமௌண்ட்டு தான் கட்ட போகிறீங்க. அதாவது ஈக்குவல் டு பிஎம்டின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பர்சன்ட்டை கொடுத்துட்டேன். /12 சொல்லி கொடுத்துட்டு கம்மா 5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம், 12 × 5 60 மாதம் கொடுத்துட வேண்டியது. இந்த அமௌண்ட்டை வந்து -B1 சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும்.